வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடலாமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்கள் மத்தியில் அனுப்புவீராக. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாச்சும் செய்யணும்னா நீர் வார்த்தை அனுப்பி செய்கிறீர். எங்களுக்கு சுகம் தர வார்த்தை அனுப்புகிறீர். எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய வார்த்தையை வெளிப்பாடாய் எங்களுக்கு தருகிறீர். கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்றைக்கு அந்த மகிமையான தேவ வார்த்தை எங்கள் மத்தியிலே வருவதாக, எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வெளிப்பாடான தேவ வார்த்தைகள் வருவதாக. உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 4வது அதிகாரம் 8வது வசனம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய துருக்கம், அவர்தான் நம்முடைய அரண், அவர்தான் நம்முடைய பாதுகாவல். சரி, முந்தின ஆளுகை, இதுதான் நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி, இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா தேவ ஜனங்களை குறிக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தவே பொருந்தாது. யாருக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்ற பேர் என்ன தெரியுமா? சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி. நீங்க சீயோன் எருசலேம் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுடைய நகரத்துல வாசம் பண்றவங்க நாமெல்லாம். ஆமென். எருசலேம் குமாரத்தினா எருசலேம்ல வாசம் பண்றவங்க. அப்ப தேவனுடைய நகரத்துல நாம வாசம் பண்றவங்க. நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன வருமா? என்னது? முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். அப்புறம் ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆளுகை வரும், ராஜரீகம் வரும். இந்த பக்கம் மாத்தி சொல்லுங்க, ஆளை மாத்தி சொல்லுங்க, ஆளுகை வரும், ராஜரீகம் வரும். அல்லேலூயா. இதுவரை நீ ராஜா மாதிரி இருந்தியோ, கூஜா மாதிரி இருந்தியோ, ஆனா இப்ப ஆண்டவர் சொல்ற, இனி நீ ராஜா மாதிரி இருப்ப. அல்லேலூயா. உன்னிடத்திற்கு ராஜரீகம் வரும், உன்னிடத்திற்கு ஆளுகை வரும். அல்லேலூயா. நீ ஆளுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். God will give you the dominion. தேவன் உங்களை ஆளுகிறவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை ஆள, உங்கள் பிரச்சனைகளை ஆள, பாவத்தை ஆள, உங்களோடு கூட இருக்கிற உங்களிடத்தில் எதிர்த்து நிற்கிற ஜனங்களுடைய பொல்லாத ஆவியின் சக்திகளை ஆளுவதற்கு ஆளுகையை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்கள் ஆளுவீர்கள், ராஜரீகம் உங்களிடத்தில் வரும், நீங்க ராஜாவை போல இருப்பீங்க. அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உன் வார்த்தையில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நீங்கள் ஆளுவீர்கள். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம்ல, ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம், அந்த பாட்டா, நாம் ஆளுவோம் தேசத்தை. அல்லேலூயா. எல்லாம் நாங்க பாட்டு மட்டும் தான் செய்வோம், பாடு மட்டும் தான் பாடுவோம், ஆனா ஆளுகைலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஆளுகை வரும், ராஜரீகம் உன்னிடத்தில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ ஆளுகிறவன், நீ ஜெயிக்கிறவன், நீ மேற்கொள்ளுகிறவன், நீ அடிமை அல்ல, நீ அதிபதி. அல்லேலூயா. நீ விட்டு பணிந்து போகிறவன் அல்ல, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். தலை குனிந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும், நிமிர்ந்து நிற்கிற நேரம் வருகிறது. ஆமென். கீழே கையிருந்து கடன் வாங்கின வாழ்க்கை போதும், மேல கையிருந்து கடன் கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவாராக. நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆமென். அப்படித்தானே போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? 4:8 முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் உன்னிடத்தில்
எருசலேம் குமாரனிடத்தில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ராஜரிகம் வரும், ஆளுகை வரும். கர்த்தர் உனக்கு தந்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு வேகமா ஒரு 4 வித்தியாசமான ஆளுகையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆளுகையை தான் தந்திருக்கிறார். நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆளுகை, அதிகாரம், ராஜரீகம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லை. அவர் பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய அதிபதியா இருக்கலாம், பெரிய ராஜரீக பதவியில் இருக்கலாம். ஆனா இந்த வேதம் சொல்லுகிற ஆளுகை அவர்களுக்கு உரியது அல்ல. நான் படிக்காத ஆளா இருக்கலாம், சாதாரண நபரா இருக்கலாம், ஒரு நிரந்தர வேலை கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற ஆளுகை ரட்சிக்கப்பட்ட எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு 3 காரியங்களை செய்கிறார். Whenever a person gets saved, எந்த ஒரு நபரும் ரட்சிக்கப்படும் நேரத்தில் உண்டாகிற ஒரு 3 காரியங்கள், ஒரு 3 வெகுமதிகள். The 3 gifts God gives to men. ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரதர் சிஸ்டர் நம்மளை பார்த்து வாழ்த்துவாங்க, தட்டி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லதுங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் அருளுகிற வெகுமதி உண்டாகும். அல்லேலூயா. God gives the gifts when you get saved. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற 3 வெகுமதி. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமலும் இருக்கலாம். இன்னைக்கு நான் அதை வேகமா சொல்லி, ஏன்னா அதற்கும் ஆளுகைக்கும் சம்பந்தம் உண்டு, அதை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது வெகுமதி என்ன தெரியுமா? forgiveness of sins. gifts of forgiveness of sins. பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்கிற ஒரு வெகுமதி. வாசிக்கலாமா? எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 1 அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, முதல்ல நம்ம ஜபத்தில் வாசிச்சோம்ல 36ஆம் சங்கீதத்தில், அவருடைய கிருபை அருமையானது. இங்க பவுல் சொல்றார், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே. அவருடைய கிருபை இவருடைய ரத்தம், பிதாவின் கிருபை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, அந்த ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு வெகுமதியை தருகிறார், எனக்கு ஒரு கிஃப்ட் தராரு. அந்த கிஃப்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு. சொல்லுங்க, பாவ மன்னிப்பு. நான் அதுக்கு முன்னால என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் எல்லா பாவத்தையும் இயேசுவை நான் நம்பும் பொழுது, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நான் விசுவாசித்து நான் அவருடைய நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னுடைய எல்லா பாவங்களையும், உங்களுடைய எல்லா பாவங்களையும், அநியாயங்களையும் இயேசு மன்னிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதனால என்ன வருது தெரியுமா? ஒரு தெளிவான மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. சொல்லுங்க, என்ன மனசாட்சி? குற்றமற்ற மனசாட்சி. ஒரு பாவ உணர்வு, பாவ பயம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், பாவி என்ற ஒரு உணர்வு இருக்கும், பாவி என்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் பாவத்தை மன்னித்ததுனால மனசாட்சியில ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்திருப்பார். என்ன இருக்கும் தெரியுமா? குற்றமில்லாத மனசாட்சி. சொல்லுங்க, என்னதுங்க? சொல்லுங்க, குற்றமில்லாத மனசாட்சி. ரட்சிக்கப்படாதவனை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் பாவியான மனுஷன். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் தைரியமா வந்து நிற்க முடியும். ஏன்னா நம்ம மனசாட்சியில என்ன இல்லை? குற்ற
குற்றம் இல்லை. கிளியர் கான்சியஸ். சொல்லுங்க, என்னது? குற்றமற்ற மனசாட்சியை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப முதல் வெகுமதி என்னது? பாவ மன்னிப்பு. ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பாவம் என்ன பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், இல்ல பாவமே செய்யலன்னு நீ நினைச்சிருந்தாலும், ஆனா பாவம் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவிகள். நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு மன்னித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது வெகுமதி என்ன தெரியுமா? righteousness, gift of righteousness. தேவனுடைய நீதி என்கிற ஒரு வெகுமதி. வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரண. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிருபை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிருபை. ஏன்னா ரட்சிப்பு இதுல தான் வருது, கிருபையில தான் வருது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. சொல்லுங்க, நீதியின் பரிபூரணம், நீதியாகிய ஈவு. சொல்லுங்க, நீதியாகிய ஈவு. ஆமென். அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன சொன்ன? பாவத்தை மன்னிச்சிடுறாரு. அப்ப ரெண்டாவது நடக்கிறது, பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, என்ன நீதிமானாய் மாற்றிருக்கிறார். இது என்ன தெரியுமா? அவருடைய நீதியை எனக்குள்ளே உட்புகுத்துகிறார். இம்ப்யூட்டேஷன் ஆஃப் காட்ஸ் ரைச்சுவஸ்னஸ். அவர் நீதி உள்ளவர், அவருடைய நீதியை எனக்கு அவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என் வாழ்க்கையில ஒரு நீதியை செஞ்சது இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் பாவி, அயோக்கியமா வாழ்ந்தேன். ஆனா என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, என்றைக்கு அவர் என் பாவங்களை மன்னித்தாரோ, உடனே தேவனுடைய நீதியை, அவருடைய நீதியை எனக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். வசனம் இருக்குதா? ஆமென். அப்ப எதுக்கு தெரியுமா அந்த நீதி? என்ன? பிதாவின் சமூகத்துல சரிசமமாய் குற்றமற்றவனாய் நிற்க அந்த நீதி எனக்கு உதவுகிறது. கிவிங் access to Father. பிதாவாகிய தேவனிடத்துல தைரியமாய் போய் சேர முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு திரை இருந்தது, யாரும் பிதாவினிடத்துல போக முடியாது. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தின பொழுது ஆலயத்தை மூடிய அந்த திரை விலகியது, கிழிந்தது. இப்ப யாரெல்லாம் நீதிமான்களாகிறோமோ அவங்கெல்லாம் தைரியமா அப்பா பிதாவை பார்த்துட்டு நாமளும் சொல்ல முடியும், அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். பாவியா இருக்கிறவன் பிதாவை அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறதுனால தைரியமா கிருபாசன தண்டையில பிரவேசிக்க முடியும். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் செஞ்ச நீதி இல்ல, அவருடைய நீதி. ஆமென். நான் செஞ்ச தானம் தர்மம், நான் செஞ்ச நல்லது கெட்டது, அது எதுவும் என்ன நீதிமானாக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தைய போல இருக்குது. ஆனா என்ன நீதி? அவருடைய நீதி. சொல்லுங்க, அவருடைய நீதி. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ முதல் வெகுமதி என்ன ஆகுது? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது வெகுமதி, என்னை கர்த்தர் என்னவாக்கிட்டாரு? நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது வெகுமதி, இதுதான் நான் இன்னைக்கு பேச போறேன். மூன்றாவது வெகுமதி என்ன தெரியுமா? தேவன் பரிபூரண ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, gift of abundant life. பரிபூரண ஜீவன் என்கிற ஒரு வெகுமதி. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். நம்ம பல முறை நம்ம சொல்லி வாசிக்கிற வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பரிபூரண ஜீவன். சத்தமா சொல்லுங்க, பரிபூரண ஜீவன். abundant life. ஆமென்.
இது எப்ப நடக்க தெரியுமா? என்னைக்கு நான் ரட்சிக்கப்படுறேனோ அன்னைக்கே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற கிஃப்ட் இது. ஆமென். இதை யாரும் வாங்க முடியாது. கிஃப்டை யாரும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவு. என்ன ஈவு? பரிபூரண ஜீவன். சரிங்க, முதல்ல சொன்ன 3 வெகுமதியை கர்த்தர் தரார் சொன்ன. முதல் வெகுமதி என்னது? பாவ மன்னிப்பு. இரண்டாவது வெகுமதி என்னது? நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். மூன்றாவது வெகுமதி என்னது? பரிபூரண ஜீவன், கிஃப்ட் ஆஃப் அபண்டன்ட் லைஃப். இத கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜோவே லைஃப். ஜோவே சொல்லுங்க, ஜோவே சத்தமா சொல்லுங்க, ஜோவே. ஜோவே என்ன தெரியுமா? பரிபூரண ஜீவன் என்ன தெரியுமா? கைண்ட் ஆஃப் காட்ஸ் லைஃப், தேவனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? இப்ப நம்ம கணக்குக்கு பரிபூரண ஜீவன்னா என்ன நினைச்சுக்கிறோம்? நித்திய ஜீவன், பரிபூரண ஜீவன், இதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப நாள் வாழ்வோம் பொழுது. இங்க தேவன் உனக்கு பரிபூரண ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நாள் வாழறத பத்தி மட்டும் ஆண்டவர் பேசல. நல்லா கவனிக்கணும். என்ன வாழ்க்கை தெரியுமா? தேவன் எப்படி வாழுகிறாரோ அவரை போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தருவார். கொஞ்சம் பேர் தான் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஜோவே லைஃப், அதுக்கு பேர் தான் பரிபூரண ஜீவன், அதுக்கு பேர் தான் அபண்டன்ட் லைஃப். திருடன் திருட கொல்ல அழிக்க வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்க. வெறும் ஜீவன் மாத்திரம் இல்ல, அந்த ஜீவன் உங்களுக்கு இருக்கிற அந்த ஜீவன் என்ன ஆகணும்? பரிபூரணம் உண்டாக. பரிபூரணம் என்ன? எப்படி? தேவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ, காட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனுடைய வாழ்க்கை முறை. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி வாழ்றனோ அப்படியே நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஆளுகை செய்து வாழுகிறார். கரெக்டா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த பரிபூரண ஜீவன் சொல்லும் பொழுது வாழ்க்கையினுடைய தரம், நல்ல வாழ்க்கை தர வந்திருக்கிறேன். பொருளாதாரத்தில், சுகத்தில், ஆரோக்கியத்தில், குடும்பத்தில், உறவுகளில், வியாபாரத்தில், ஊழியத்தில், எல்லா விதத்திலேயும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு எங்கேயாச்சும் குறைவு இருக்குதா? தேவனுடைய வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குறைவு இருக்குதா? சொல்லுங்க, சொல்லுங்க. அவருக்கு குறைவு இல்லை. அந்த மாதிரி அவருடைய உங்க வாழ்க்கையின் எல்லா நிலையிலையும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தர இயேசு வந்தார். அதுக்கு பேர் தான் அபண்டன்ட் லைஃப், பரிபூரண ஜீவன். சொல்லுங்க, பரிபூரண ஜீவன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அதை விசுவாசிக்கிறது இல்லை. ரட்சிக்கப்படும் பொழுதே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் நல்லா நீண்ட நாள் வாழ்வேன், கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய நினைப்பு எல்லாம் பொதுவாகவே என்ன தெரியுமா? பரலோக வாழ்க்கை. பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு என்னமே, எனக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு எங்க வாழ்க்கை வந்துடும்? இல்லைங்க, அங்க வாழ்றது அப்புறம். இங்கேயே நீ இயேசுவை போல வாழ முடியும். இங்கேயே பரிபூரண ஜீவனை வாழ கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நமக்கு பொதுவாகவே என்ன, இங்க இல்ல, எங்க? அங்க. பரிபூரண ஜீவன் எதை கொண்டு நினைச்சிட்டோம்? அங்க உண்டு, அது இல்லாம இல்ல. ஆனா இங்கேயும், சொல்லுங்க, இங்கேயும் சொல்லுங்க, இந்த பூமியிலேயும் ஒரு பரிபூரண வாழ்க்கையை கர்த்தர் தர வருகிறார். திருடன் இங்க தான் திருடுறான். கரெக்டா? திருடன் எங்க திருடுறான்? இங்கதான். உன் சமாதானத்தை திருடுறான், உன் சுகத்தை திருடுறான், உன் ஆரோக்கியத்தை திருடுறான், உன் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை திருடுறான், உன் நிம்மதியை திருடுறான். அதானே அவனுக்கு வேலை. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். எதுக்கு? எதை திருடுறான், எதை கொல்றான், எதை அழிக்கிறான்? சொல்லுங்க. பிசாசு எதை திருடுறான்? அவனுக்கு கோடி ரூபாய் இருந்தா போதுமா? அவன் திருடனா போய் பேங்கை திருட வேண்டியது தானே? பணம் வேணும்னா அவன் எதை திருடுறான்? ஒரு மனுஷனுடைய நிம்மதியை திருடுறான், ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை திருடுறான், ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை திருடுறான், ஒரு குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை திருடுறான். அவன் தான், அதுதான் அவனுக்கு வேணும். புரியுதா? அவன் அதை தான் திருடுவான், அதை தான் கொல்லுவான், அதை தான் அழிப்பான். ஏன்னா மனுஷன் நிம்மதியா இருக்கவே கூடாது, சமாதானமா இருக்கவே கூடாது. அதுவும் தேவ பிள்ளைங்க நிச்சயமா சமாதானமா இருக்க கூடாது, சுகமா இருக்க
கூடாது. அதான் அவன் வேலை. திருடவே பார்ப்பான், அழிக்கவே பார்ப்பான், கொல்லவே பார்ப்பான். அது அவன் வேலை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருடுவான், அவன் கொல்லுவான், அவன் அழிப்பான். ஆனா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? பரிபூரண ஜீவனை தருவேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பாதி பேர் அவனை நம்புறோம். அவன் திருடுறான், அவன் கொல்றான், அவன் அழிக்கிறான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அவன் அதுல சூப்பருங்க, என் சந்தோஷத்தை திருட்டான், என் சமாதானத்தை திருட்டான். ஆனா கர்த்தர் பரிபூர்ண ஜீவனை தராருன்றதை நம்பிக்கை இல்ல, குறைஞ்சிருது. அவர் சாத்தான் திருடுவது நிச்சயமானால் தேவன் பரிபூர்ண ஜீவன் கொடுப்பதும் நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு நிறைய நேரம் சாத்தான் மேல நம்பிக்கை அதிகம், ஆண்டவர் மேல நம்பிக்கை கொஞ்சம் குறைவு. அதனாலதான் அவன் திருடுறதா, ஆமா ஆமா என் சந்தோஷத்தை திருட்டான், என் பொருளாதாரத்தை திருட்டான், என் வீட்டு நிம்மதியை திருட்டான். ஆனா தேவன் பரிபூர்ணமா தரனாரே, அதை நம்புறதுக்கு நம்பிக்கை இல்ல. நீ எதை விசுவாசிக்கிறியோ அப்படியே இருப்ப. கரெக்டா? இன்றைக்கு தேவனை நம்புங்கள். பக்கத்தப்பா சொல்லுங்க, ஜோவே வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவார். பரிபூர்ண வாழ்க்கை, அதுக்கு பேர் என்ன வாழ்க்கை? சொல்லுங்க சொல்லுங்க, ஜோவே லைஃப். ஜோவே லைஃப் சொல்லுங்க, ஜோவே. அல்லேலூயா, ஆமென். அதாச்சு தேவனுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைச்சுக்கிறான், இந்த ஈஸ்டர்ன் ரிலிஜன்ல ஒரு பிரச்சனை, நீ அப்படியே தவறு நீயே தேவனா மாறிடுவ. நாம கிறிஸ்தவத்துல ஒரு நாளும் நாம் தேவனாய் மாறுவது இல்லை, ஆனால் தேவனை போல மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை போல வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில குறைவு இல்லை, அவருடைய வாழ்க்கையில தேவை என்பது இல்லை, அவருடைய வாழ்க்கையில வறுமை என்பது இல்லை. தேவனுடைய வாழ்க்கையில வறுமை இருந்ததா? சொல்லுங்க. நோ. Poverty is not in God's life. Sickness is not in God's life. தேவன் எங்கேயா எந்த ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போனாரா? அவருக்கு வியாதி என்பது இல்லை, அவருக்கு வறுமை என்பது இல்லை, அவருடைய வாழ்க்கையில சண்டை என்பது இல்லை, அவருடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லை. வேற என்னது சொல்லுங்க? அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்பது இல்லை, அவருடைய வாழ்க்கையில பிரிவு என்பது இல்லை. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிபூர்ண ஜீவன். சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன். இதுதான் ஆளுகை. அதான் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். தேவனுடைய வாழ்க்கையை நீ வாழ்வ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. தேவன் தருகிற வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்வீங்க. பிசாசு திருடுறான், பிசாசு கொல்லுவான், ஆனா தேவன் அவரை போலவே உன்னை வாழ வைப்பார், பரிபூர்ண ஜீவனை தருவார். அந்த பரிபூர்ண வாழ்க்கையை நீங்கள் வாழ்வேன் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இந்த பரிபூரண ஜீவன் என்பது வெறும் மூச்சு விடுறது மாத்திரம் இல்லை, வெறும் வாழ்க்கை மாத்திரம் இல்லை. இட்ஸ் நாட் மியர் எக்ஸிஸ்டிங் ஆஃப் லைஃப், இட்ஸ் a dominion living. அல்லேலூயா. ஒரு ஆளுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை. சும்மா ஏதோ வாழ்றேன்னு இல்லை, வெற்றிகரமா வாழ்றேன். ஆமென். ஏதோ வாழ்க்கை ஓடுதுன்னு இல்லை, ஜெயஜீவியம் வாழ்றேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வாழ்க்கை என்பது நிறைவான வாழ்க்கை. லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ், லைஃப் ஆஃப் டொமினியன், லைஃப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், லைஃப் ஆஃப் விக்டோரியஸ் லைஃப். ஜெயமுள்ள வாழ்க்கை, மீட்டு கொள்ளுகிற வாழ்க்கை, ஆளுகிற வாழ்க்கை, பரிபூரண வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாழ வைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு பரிபூரண ஜீவன் உண்டு. ஆமென். அதுதான் முந்தின ஆளுகை வரும், உன்னிடத்துல திரும்ப வரும், ராஜரீகம் உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வாழ்வேன். சொல்லுங்க, நான் வாழ்வேன். ஆமென். யோனா மீன் வயிற்றுல இருந்து சொன்னா நான் வாழ்வேன்னு. கரெக்டா? யாரா சொல்ல முடியுமா? கடலை தூக்கி போட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் எருசலேமை, நான் ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிப்பேன் எங்க உட்காந்து சொல்றான். அவன் சொன்ன வார்த்தை தான் அவனை வாழ வச்சது. அல்லேலூயா. he spoke a faith confession. விசுவாச அறிக்கை செய்தான். நான் ஆலயத்துக்கு வருவேன், நான் எருசலேமுக்கு வருவேன், நான் தேவனை பார்ப்பேன், நான் தேவனை தொழுது கொள்ளுவேன்னு சொன்னது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.
அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு வியாதி டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு சுகர் வந்துருச்சுங்க, ப்ரெஷர் வந்துருச்சுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதை நம்பக்கூடாது. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு பரிபூரண ஜீவனை தந்திருக்கிறார், நான் பரிபூரணமாய் வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பரிபூரணமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு டெய்லி 1/2 கிலோ அல்வா சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? நமக்கு தேவன் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். நிறைய நேரம் நிறைய வியாதிக்கு காரணம் சாத்தான் இல்லை, என் வாய், என் வயிறு. புரியுதா? தேவையில்லாததை நிறைய தொப்பையில் போட்டால், குப்பையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டால் குப்பை தொப்பையாக மாறிடும். புரியுதுங்களா? நிறைய அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆளுக்கு நிறைய பேருக்கு புல்பிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது தொப்பை. தொப்பை இல்லாத பார்த்தவங்கலாம் இப்போ கொஞ்சமாக தொப்பை வந்துன்னுங்கிறாங்க. கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் வாழணும். புரியுதுங்களா? காலையில் எழுந்திரிக்கணும். சொல்லுங்க. அதுதான் பாஸ்டர் எங்களுக்கு கஷ்டம். தேவனுடைய வாழ்க்கை வாழணும்னா அதெல்லாம் அவசியங்க. எந்த காக்கா குருவியாச்சும் 10 மணிக்கு எழுந்து பார்த்துக்கிறீங்களா? அது தேவ வாழ்க்கையை வாழுது. புரியுதா? எந்த காக்கா குருவியாச்சும் பட்னியில் செத்து பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க, பட்னியில் செத்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன்? அது தேவனுடைய வாழ்க்கை, பரிபூரண ஜீவனை வாழுது. நாம தான் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நானா ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதிகாலை 9 மணிக்கு எழுந்தேன். உனக்கு எங்கேருந்து சோறு கிடைக்கும்? உனக்கு சோறு கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால தான் ஆண்டவர் விட்டுறார், நீயா சம்பாரிச்சிக்க, நீயா பார்த்துக்க, நீயா. காலையில் எழுந்துக்கணும். சொல்லுங்க, காலையில். இதுதான் ஜோவே லைஃப். இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்தது பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவனுடைய வாழ்க்கை முறைக்கு வந்துருங்க. ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு வந்துருங்க. கர்த்தர் ஏற்படுத்தின முந்தின ஆளுகை வாழ்க்கை முறைக்கு வந்துருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. காலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க. கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்குங்க, நடங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். தேவையில்லாத ப்ரெஷரு, தேவையில்லாத சுகரு, தேவையில்லாத ப்ராப்ளம் வரவே வராது. இதெல்லாம் செய்யலைனா தான் நம்ம வாழ்க்கை முறை இதெல்லாம் என்ன பண்ணிடும், கொண்டு வந்து சேர்த்துறோம். புரியுதுங்களா? தேவன் சோஃபாவை உண்டாக்கலை, கரெக்டா? தேவன் பெட்டெல்லாம் உண்டாக்கலை. நாமெல்லாம் சோஃபாவை உண்டாக்கி அதில் சாஞ்சி படுத்துக்கின்னு ஒரு பெரிய ஸ்க்ரீன் டிவியை வச்சுட்டு, தேவனுடைய நோக்கம் நான் நடக்கணும், நான் ஓடணும்னு. இப்போ என்ன பண்ண தெரியுமா? நான் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு என் முன்னால் ஓடுறத ஓட விட்டேன். அது ஓடுது, கரெக்டா? ஃபுட்பால்காரன் ஓடுறான், கிரிக்கெட்காரன் ஓடுறான், படம் ஓடுது, அது ஓடுது. நான் என்ன பண்ணிட்டேன்? சிப்ஸு, பிஸ்கெட்டு, அப்புறம் முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாம் போட்டு, பாஸ்டர் நெஞ்சு கறிக்குது பாஸ்டர். இவனுக்கு ஏன் கறிக்காது? இல்லை, நம்ம உட்காந்துட்டு நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு நமக்கு முன்னால நிறைய ஓட வைக்கிறோம். இல்லை, நாம ஓடணும். சொல்லுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழணும். சத்தம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் வாழ்றது நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையான்னு பார்த்துக்குங்க. நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழாமல் ஆண்டவரையோ சாத்தானையோ குறை சொல்லி தப்பு பிரயோஜனமே இல்லை. பிசாசு திருடிட்டான் சொல்லாதீங்க. அவன் தலைமையில கை வச்சு நான் அழுகுறான், ஐயோயோயோ நான் செய்யவே இல்லை, இந்த பொம்பளை என் மேலேயே பழி போடுது, இந்த மனுஷன் என் மேலேயே பழி போடுறான், இவன் ஒழுங்கா சாப்பிடல, இவன் ஒழுங்கா தூங்கலை, இவன் ஒழுங்கா வேலை செய்யல, இவன் உட்கார்ந்து இருந்துட்டு உடம்ப நோய் வர வச்சுட்டு என் மேலே என்ன பண்ணிட்டான், பழியை போட்டான். நான் நோயை கொண்டு வந்தேன், அவன் நோயை கொண்டு வர, அவன் தலைமையிலாச்சு அழுகுறான், நான் நோயை கொண்டு வரவே இல்லை, இதுவா கொண்டு வந்துங்கன்னு பழியை தூக்கி யார் மேலே போடுது? என் மேலே போடுறது. அதே மாதிரி ஆண்டவர் பரிபூர்ண ஜீவன் தரல, அவர் தந்துட்டார், நீயா அதை கெடுத்துக்கிட்ட. ஜோவே லைஃப் வாழ்றதுக்கு என் வாழ்க்கை முறையை நான் சரியா வச்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கரெக்டான நேரத்துக்கு எழுந்துக்கணும், கரெக்டானதை சாப்பிடணும், கரெக்டானதை உடுத்தணும், கரெக்டாக நான் காரியங்களை செஞ்சா எனக்கு பரிபூரண ஜீவனை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை மாத்தி அதுக்கு ஏறுக்கு மாறா செஞ்சு நான் வாழ்ந்தா ஆண்டவர் மேல குறை சொல்லக்கூடாது, பிசாசு மேல
குறை சொல்லவே கூடாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆண்டவர் நிறைய நேரம் பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற நிறைய இந்த நியமங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நல்லது. ஆடை பலி செலுத்தும் பொழுது கொழுப்பை என்ன பண்ணிடணும்? தகனிச்சிடணும். கொழுப்பை என்ன பண்ணிடணும்? தகனிச்சிடணும், எரிச்சிடணும். ஆட்டோடைய இறைச்சியை என்ன பண்ணலாம்? இவங்க பலி செலுத்துறவங்க சாப்பிடலாம். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பாய் கிட்ட போயிட்டு, பாய் கொஞ்சம் கொழுப்பு எக்ஸ்ட்ரா போடு பாய். இது கொழுப்பு தானே, நமக்கு கொழுப்பை கேட்டு வாங்கிக்கணும். வந்து கொழுப்பை ஏத்துக்கிட்டு கொழுப்பு கூடி போச்சு அப்படின்னு பிசாசு மேல பழிய போடுறது, இல்லைன்னா ஆண்டவர் கை விட்டுட்டாருன்னு யார் மேல பழிய போடுறது? பரிபூர்ண ஜீவன் கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஆனா எனக்கு வியாதி, கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்றேன். உன் கொழுப்பு, நீ என்ன பண்ண? கொழுப்பையா சாப்பிட்ட. சரியா? அப்போ வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். அதனால அதை பார்த்துங்க. நான் அதை பத்தி நான் பேசல. சரியா? நான் ஒரு முறை அதை பேசி இருக்கிறேன். ஹெல்த்தை பத்தி, எக்ஸசைஸை பத்தி, ஃபுட்டை பத்திலாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பேசியிருக்கிறோம். நம்ம சரியா சாப்பிட்டு சரியா வாழணும். பாவம் செஞ்சா நோய் வரும், சரியா சாப்பிடலன்னா நோய் வரும், ஒழுங்கா ஆக்டிவா இல்லைன்னா என்ன வரும்? நோய் வரும். இதெல்லாம் பார்த்துக்கணும். பாவத்தினால நோய், சாப்பாட்டினால நோய், அப்புறம் சுறுசுறுப்பா இல்லைன்னா நோய், வியாதி, நடக்கவே இல்லைன்னா முட்டி பிடிச்சிக்க தான் செய்யும். அப்புறம் முட்டி பிடிச்சிக்கிச்சு, உட்காந்தா வலிக்குது, எழுந்தா வலிக்குது. நீ நடந்தா தானே. எந்த ஒரு இப்போ சைக்கிளை கூட பாருங்களேன், அது வீல் சுத்திக்கினே இருந்தால் தான் நல்லா ஓடும். அது ஒரு வாரம் நிற்க வச்சுட்டு ஓட்டி பாருங்க, கறக்கு கறக்குன்னு என்ன வரும்? சவுண்டு வரதான் செய்யும். முட்டியில் கறக்கு கறக்குன்னு சவுண்டு வருது. ஏன்னா அது ஓடலை, அதான் பிரச்சனை. நடக்கலை. நடக்கணும், உட்காந்து எழுந்துக்கணும். புரியுதுங்களா? முன்னாலெல்லாம் பெரிய அம்மிக்கல் இருந்தது. ஒல்லியான பொண்டாட்டி என்ன பண்ணா? பெரிய அம்மிக்கல்ல அரைச்சா. இப்ப ஒல்லியான மிக்ஸி இருக்குது. அம்மா குண்டா என்ன பண்ணுது? அரைச்சிட்டு இருக்குது. கரெக்டா இல்லையா? இல்ல பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு வீட்டில் என்ன இருந்தது? பெரிய ஆட்டுக்கல் இருந்தது. இதை ஆட்டி ஆட்டி ஆண்டி எப்படி இருந்தது? ஒல்லியா இருந்தது. இப்ப ஆண்டி அண்டா மாதிரி இருக்குது. மிக்ஸி கியூட்டா போயினே இருக்குது, சின்னதாயிட்டு ரொம்ப ஸ்லீக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம தான் மாத்திக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் மாத்திக்கிட்டோம். அதனால எக்ஸசைஸ் முக்கியம். சரி, நான் உங்களை ஃப்ரிட்ஜ் வாங்க வேணான்னு சொல்ல, மிக்ஸி வாங்க வேணான்னு சொல்ல, அதை செய்ய வேலையை நீங்க செஞ்சிருங்கன்றேன். புரியுதுங்களா? நீங்க வேகத்துக்காக நீங்க உடனே சொல்லுவீங்க, அப்பெல்லாம் ரொம்ப நேரம் இருந்தது, இப்போ நேரம் இல்லை. அப்போ 4 மணிக்கு எழுந்தாங்க நேரம் இருந்தது, இப்போ 8 மணிக்கு எழுந்தா எங்க நேரம் இருக்கும்? அதையும் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அவங்கள மாத்திரம் இல்லை, நமக்கும் உண்டு. பக்கத்து இடத்துக்கு போனா கூட பைக்கு ட்ருன்னு. வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். புரியுதா? நம்ம வாழ்ற வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சாப்பாடு, கொழுப்பு, எக்ஸசைஸ், வேலை எல்லாம் பார்த்துட்டா அதுக்கு பிறகு ஜோகே வாழ்க்கையை கர்த்தர் தர வராரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒழுங்கா வாழாம எனக்கு பரிபூரண ஜீவன் வேணும்னு நான் எதிர்பார்த்தா அது நான் என்னையே என்ன பண்ணிக்கிறேன்? ஏமாத்திக்கிறேன். ஆண்டவரும் என்ன பண்றேன்? ஏமாத்துறேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சோம்பேறிகளுக்கு தேவன் உதவுவது இல்லை. அல்லேலூயா. ஸோ அப்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழும் பொழுது தேவன் நமக்கு ஜோவே வாழ்க்கை, பரிபூரண ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பரிபூரண ஜீவன் உண்டுன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பரிபூரண ஜீவனை தருகிறார் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த பரிபூரண ஜீவனை தரது யார் தெரியுமா? வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே, சொல்லுங்க சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவி. சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லைஃப் கிவிங் ஸ்பிரிட். சொல்லுங்க, லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஜீவன் தருகிற ஆவி. உங்க வாழ்க்கையில ஜீவன் நல்லா இருக்கணும்னா இந்த பரிபூரண ஜீவனை அந்த ஆவியானவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிபூரண தமிழ் என்ன போட்டிருக்குது? வாசிங்க திரும்ப. கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. எனக்கு பாவம் மரணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. ஆனா இதை பிரேக் பண்றதுக்கு ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள இயங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். என் மேல மரணம்ன்ற பிரமாணம் இருந்தது. ஆனா இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதுனால எனக்குள்ள ஜீவனை தருகிற ஆவியின் பிரமாணம் இயங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தலைமையில கை வைங்க. தலைமையில கை சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவன் தருகிற ஆவியின் பிரமாணம் இயங்குது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனை தருகிறார். ஆமென். என்ன ஜீவன் அது? ஜோவே லைஃப். கரெக்டா? என்ன ஜீவன் அது? தேவனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. பரிபூரணம் போது புரிஞ்சுக்கணும். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவையில்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. கரெக்டா? அதுக்கு பேர் தான் பரிபூரண. எல்லாத்தையும் நம்ம ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பரிபூரண ஜீவன்றது லைஃப் அட் இஸ் ஃபுல்லஸ்ட். லைஃப் அட் இஸ் ஃபுல்லஸ்ட். நிறைவான ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை. இல்லையா? ஆரோக்கியம் குறைவில்லை, செல்வம் குறைவில்லை, மகிழ்ச்சி குறைவில்லை, எதுவுமே குறைவில்லாத. அதான் பரிபூரணம். ஜோவே லைஃப். சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை யார் தரா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல, எனக்குள்ள பாவ பிரமாணம் இருக்குது, எனக்குள்ள மரண பிரமாணம் இருந்தது. இந்த பாவ பிரமாணத்தையும் மரண பிரமாணத்தையும் ஆவியின் ஜீவ ஆவியின் பிரமாணம் மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஜீவனின் ஆவியாய் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஜீவனின் ஆவி எனக்குள்ளே ஒரு பிரமாணமாய் செயல்படுகிறது. அது எனக்கு பரிபூரண ஜீவனை தருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். ஆமென். சரி, இப்ப வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரம். இயேசு சீஷர்களுக்கு இந்நாட்களில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 வசனங்கள் வரை. யோவான் 7 37 இருந்து 39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து. இயேசு நின்று சவுண்டா பேசுறாரு. If anyone is thirst, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இயேசுவினிடத்துல வர கடவன். யாருக்காச்சும் வாழ்க்கையில குறைவு இருந்ததுன்னா என்னிடத்துல வா. உன் வாழ்க்கையில நிறைவு இல்லாம இருந்தா, தாகத்தோடு இருந்தா, திருப்தி இல்லாம இருந்தா எங்க வா? என்னிடத்துல வா. இயேசுவினிடத்துல வா அப்படின்னு இயேசு கூப்பிடுறார். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். யாரெல்லாம் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவனோ எவளோ அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், விசுவாசமா இருக்கிறவங்க, இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னிடத்தில் என்ன வசனம்? 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதி ஓடும். சொல்லுங்க, ஜீவ நதி, லைஃப் கிவிங் ரிவர். லைஃப், நீ மட்டும் லைஃப் வாழ்றது இல்ல, ஃபுல்லஸ்ட் பரிபூரண ஜீவன் உனக்குள்ள மாத்திரம் இல்ல, உன்னிலிருந்து ஒரு பரிபூரண ஜீவன் நதி ஓடும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39ஆம் வசனம் பாருங்க. இப்ப என்ன நதினோன்னு நம்ம தண்ணி ஓடுறதுக்கு நினைச்சிடக்கூடாது. இந்த வயத்துல இருந்து, ஆக்சுவலா இங்க தமிழ்ல வந்து உள்ளத்துல இருந்து இருக்குது. இங்கிலீஷ் வேலை பார்த்தீங்கன்னா பெல்லின்னு போட்டிருக்கும். வயத்துல இருந்து, நமக்குள்ள இருந்து, இங்க இருந்து தண்ணி, அவ்வளவு தண்ணி ஓடுமா? எப்படி ஓடும் அப்படின்னு யோசிக்க கூடாது. அதுக்கு விளக்கத்தையும் ஆண்டவர் சொல்றார். 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து
இப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் தெரியுமா? ஜீவ தண்ணீராய் ஓடுகிறவர். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர். சத்தமா சொல்லுங்க, லைஃப் கிவிங் வாட்டர். லைஃப் கிவிங் வாட்டர். உனக்கு மாத்திரம் பரிபூர்ண ஜீவன் அல்ல, உன்னிலிருந்து உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தருகிற ஆவியானவர், லைஃப் கிவிங் ஸ்பிரிட், ஜீவன் தருகிற ஆவியானவர் ஜீவன் நதியாய் புறப்பட்டு ஓடுவார். அல்லேலூயா, ஆமென். எதிர்பார்க்கிறீங்களா? நமக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். இதுதான் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசுவோட நம்பிக்கை, இயேசுவோட எதிர்பார்ப்பு, இயேசுவோட ஆசை, இயேசுவோட விருப்பம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருந்து என்ன வரணும்? ஜீவ நதி வரணும். சொல்லுங்க, ஜீவ நதி. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நதிகள் ஒரு மெட்டஃபார். சரி, என்னெல்லாம் நதி வாசிக்கலாமா? இந்த நதி ஓடும் பொழுது சங்கீதம் 1:3 என்ன ஆகுது பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம், சத்தமா சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம். உனக்குள்ள இருந்து ஜீவன் தருகிற நதி ஓடுச்சுன்னா நீ காலத்துல கனியை தருவ. ஆமென். நீ செய்யறது எல்லாமே என்ன ஆகும்? வாய்க்கும், சக்சஸ் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் அபண்டன்ட் லைஃப். கரெக்டா? நான் செய்யறது எல்லாமே சக்சஸ் ஆச்சுன்னா, இலையுதிராதிரத்துல மரத்தை போல இருப்பேன்னா, காலத்துல நான் கனியை தரேன்னா, அதுதான் ஆரோக்கியமான செழிப்பான ஒரு வாழ்க்கை. இதை செய்யறது எது? ஜீவநதி. சொல்லுங்க, எது? அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓடுகிற ஜீவன் தருகிற நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை காலத்துல கனி தர வைக்கிறார். இலை உதிராது இருக்கிற பச்சையான மரத்தை போல வைக்கிறார். நான் செய்யறதெல்லாம் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் வறட்சி அடைவது இல்ல. ஜீவ நதி அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, யாருக்குள்ளலாம் இந்த ஜீவ நதி வந்துருச்சோ, இந்த லிவிங் ஸ்ட்ரீம் இருந்தாலே போதும், இந்த ஜீவ நதி இருந்தாலே போதும், கனி நிச்சயம் உண்டு. ஆமென். நிச்சயம் செழிப்பு உண்டு. நிச்சயம் செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில ஜோவே லைஃபை கொடுக்கிறதுக்கு, கனி தருகிற வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற வாழ்க்கையை கொடுப்பதுக்கு உனக்குள்ளே ஆவியானவர் ஜீவநதியாய் ஓடுகிறார். சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் ஓடுகிறாரு. நிறைய நேரம் பிரச்சனைனா இந்த ஜீவ நதியை நான் செயல்பட விடுறதே இல்லை. அதான் பிரச்சனை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டை என்கரேஜ் பண்றதே இல்லை. பரிசுத்த ஆவியில நிரம்புறதே இல்லை. பரிசுத்த ஆவியை கனம் பண்றதே இல்லை. பரிசுத்த அந்நிய பாஷையில பேசுறதே இல்லை. அதை கண்டுக்காம விடுறதுனால வாழ்க்கையில பலன் இல்லை, வாழ்க்கையில கனி இல்லை, வாழ்க்கையில செய்யறது வாய்க்கிறதும் இல்லை. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க செய்யறது வாய்க்கணுமா? உனக்குள்ள ஜீவ நதியை ஓட விடு. உனக்குள்ள இருக்கிற ஜீவ நதியே ஓட விடு. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் தருகிற நதி, ஜீவனின் ஆவியானவர். அதை தான் நான் உங்களுக்கு வாசி காட்டினேன். என்ன ஆவியானவர்? ஜீவனின் ஆவியானவர். அந்த ஜீவனின் ஆவியானவர் நதியாய் ஓடும் பொழுது காலத்துல கனி கொடுப்பாய். உன் இலை உதிருவது இல்லை. நீ செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். விசுவாசிக்கிறவங்க சத்தம் வராமன்னு சொல்லுங்க. அதை சார்ந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். அவன் அவன் தண்ணீர் அண்டையில, அந்த ஜீவநதி தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், இதெல்லாம் நமக்கு தான். இந்த ஜீவ நதி ஓடுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. உன்னை சுத்தி பஞ்சம் வந்தாலும் உனக்கு பஞ்சம் வரப்போறதில்லை. மழை தாட்சியே இருந்தாலும் ஜீவ நதி உனக்குள்ள ஓடுறதுனால, நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டிருக்கிறதுனால, வாய்க்கால்களை உன் வேற விடுறதுனால என்ன ஆக போறதில்லை?
மழை தாழ்ச்சி வந்தாலும் இலை உதிர போறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பேழைக்குள்ள வந்தவங்களுக்கு கவனிக்கிறீங்களா? 8 பேர் என்ன பண்ணாங்க? பேழைக்குள்ள வந்துட்டாங்க. நோவாவும் அவனுடைய குடும்பமும். இப்போ மழை பெய்யுது. மழை வந்து வரமா சாபமா? நமக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு வரம், பேழைக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு சாபம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? பேழைக்குள் வெளியில இருந்த அத்தனை பேரும் செத்தான். பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு மழை வர வர வாழ்க்கை உயருது. சொல்லுங்க. மழை வர வர இவனுக்கு மழை வர வர ஆளு ஒழுங்கி போறான். ஆனா பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு மழை வர வர வாழ்க்கை உயருது. அடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள அவர்கள் கடந்து போனார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆவியானவரை உனக்குள்ள நீ செயல்பட ஜீவநதியை ஓட விட்டனா, பேழைக்குள்ள இருந்துட்டீன்னா, சபை என்கிற பேழைக்குள்ள இருந்துட்டேன்னா, நீர்க்கால்கள் ஓரமா உன் வேற விடுறதுக்கு சமானாது. கரெக்டா? அப்ப மழை தாழ்ச்சி இருந்தாலும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, தேசங்களுக்கு பஞ்சம் வரலாம், தேவ பிள்ளைகளுக்கு வருவது இல்லை. ஏன்னா உனக்கு பரிபூர்ண ஜீவனை தரத்துக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஜோவே வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு விலைவாசி உயர்ந்தாலும் அது உங்களையும் என்னையும் பாதிக்கப்பட வைக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு கொள்ளை நோய் வந்தாலும் நம்ம அது பாதிக்கப்பட போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் என்ன வாழ்க்கை? சொல்லுங்க. பரிபூர்ண வாழ்வு, ஜோவே லைஃப். அல்லேலூயா. ஆமென். நீர்க்கால்களில் நீங்க அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். நீங்க 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 அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கால்வாய் ஓரமா உங்க வேற என்ன பண்றீங்க? விடுறீங்க. அப்படி இருந்தா உஷ்ணத்தை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்துல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பு. இன்னொரு சொந்த வாசிப்போமா? கூடவே இது கூடவே 32வது அதிகாரம் ஏசாயா 32:15. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது. இதெல்லாம் நமக்கு ஜோவே வாழ்க்கையினுடைய அறிகுறி. இதெல்லாம் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உனக்குள்ள இந்த ஜீவன் தருகிற ஆவி வரலனா, ஜீவன் தருகிற ஆவி ஊற்றப்படலைனா, உன் கடன் கடனாவே இருக்கும், உன் வருத்தம் வருத்தமாவே இருக்கும், உன் சண்டை சண்டையாவே இருக்கும், உன் பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கும், உன் தோல்வி தோல்வியாவே இருக்கும். அது அப்படியே இருக்கும். சொல்லுங்க. ஆவி ஊற்றப்படாத வர சொல்லுங்க, நஷ்டம் நஷ்டமாவே இருக்கும், சண்டை சண்டையாவே இருக்கும், தோல்வி தோல்வியாவே இருக்கும், வறுமை வறுமையாவே இருக்கும். ஆவி ஊற்றப்படும் வர. திரும்ப வாசிக்கிட்டுமா? உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆவி ஊற்றப்பட்டுடுச்சுன்னா காஞ்சி போன வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறிடும், வயல்வெளி காடாக மாறும். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் தேவனை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிற பரிபூரண ஜீவன், ஜோவே வாழ்க்கை. எதை யார் தரா? உனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவநதியாய் ஓடுகிற பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த நதி ஓரமாய் நான் நடப்பட்டிருந்தா, அந்த நதி எனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா என் வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம். ஏசாயா 41:18வது வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. வனாந்தர வாழ்க்கையில
கர்த்தர் இந்த ஆறுகளை ஓட செஞ்சா வனாந்தரமாவே இருக்காது. பல விதமான விருட்சங்கள், இந்த நிறைய மரங்கள் பார்க்கறோம் இல்லையா, பல விதமான ஆசீர்வாதங்கள். காடு நல்ல நகரமாய் மாறும். இட் வில் பிகம் எ கிரேட் சிட்டி. உயர்ந்த காடு போல இருக்கிற வாழ்க்கை கலிபோர்னியா போல நகரமா மாறிடும். எதனால? ஆவியினாலே. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ரெஸ்டோரேஷனை கர்த்தர் தருவார், ஒரு மீட்பை கர்த்தர் தருவார். ஏசாயா 44 3 வசனம் பாருங்க. ஏசாயா 44:3, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். சொல்லுங்க, ஊற்றுவார். நம்ம மேல ஊற்றுவார் கர்த்தர். இதெல்லாம் ஆவியானவர் செய்யற வேலை. வறண்ட நிலத்துல தாகம் உள்ளவன் மேல ஊற்றுவார். அப்ப என்ன ஆகுமா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து ஓடுகிற ஜீவ நதி உன் சந்ததி மேல, உன் சந்தானத்தின் மேல, உன் எதிர்கால வம்சங்களின் மேல ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது ஏசாயா 66. ஏசாயா 66 12 வசனம். ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல, சொல்லுங்க, சமாதானம் கூட எப்படி தானா? ஒரு நதியை போல. சமாதானம் இல்லாத வாழ்க்கையில, சண்டை நிறைந்திருக்கிற வாழ்க்கையில, பிரிவினைகள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையில ஒரு ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவர் சமாதான நதியாய் வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்தில் ரொம்ப நாளா சண்டையா, இந்த சமாதான நதி உனக்குள்ளே பாயட்டும், உங்கள் குடும்பங்களிலே பாயட்டும். சமாதான நதி, சமாதானம் ஒரு நதியை போல, ஜாதிகளின் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவ்விடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். சமாதானத்தை ஒரு நதி போல பாய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர், ஜீவன் தருகிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில சமாதான நதியாய் புறப்பட்டு வருவார். அல்லேலூயா. கடைசி வசனம் ஆமோஸ் 5:24 வசனம். ஆமோஸ் 5:24. நான் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமோஸ் 5:24 இல்லையா? நியாயம், இந்த நதியை பாருங்க, நியாயம் தண்ணீரை போலவும், எல்லாரும் எடுத்துங்க 1067 பக்கம். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்கிற ஆவியானவராய் வருவார். உனக்குள்ள அவரை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரணுது. அந்த நதி என்ன தெரியுமா? நியாயம் நீதி என்கிற ஒரு நதி. அல்லேலூயா. சமாதானம் என்கிற நதி, செழிப்பு என்கிற நதி, சுகம் என்கிற நதி, ஆசீர்வாதம் என்கிற நதி உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் புறப்பட செய்வார். நீதியும் நியாயமும், சொல்லுங்க, நீதியும் நியாயமும். உனக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை அவர் நிச்சயம் செய்வார். ஜோவே வாழ்க்கையில் அது நடக்கும். ஒருவேளை யாரோ உங்க வாழ்க்கையை உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்களுடைய உழைப்பை ஏமாத்தி இருக்கலாம், உங்களுடைய பலனை பிடுங்கி சாப்பிட்டு இருக்கலாம், பல வருஷமா அது எனக்கு கிடைக்கலன்னு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீ இழந்ததை உனக்கு நீதி மாத்திரம் அல்ல, நியாயமும் செய்வார். அல்லேலூயா. நியாயன்றது அதாச்சும் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது நீதி. கரெக்டா? ஒருத்தன் உங்ககிட்ட இருந்து 1 லட்ச ரூபா பிடிங்கிட்டான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டது நீதி. கரெக்டா? இதனால உங்களுக்கு என்ன நியாயம்? உங்களுக்கு என்ன பலன்? போனது தானே. 1 லட்ச ரூபா ஒருத்தன் பிடிங்கிட்டான், அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. கோர்ட்டு நீதி வழங்கிடுச்சு, நீதி நடந்துருச்சு. ஆனால் உனக்கு என்ன பலன்? ஆண்டவர் சொல்ற, நீதியும் செய்வேன், நீ இழந்த 1 லட்ச ரூபா திருப்பவும் தருவேன். அதுக்கு பேர் என்னது? நியாயம். நீதியும் நியாயமும் நதியை போல வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சின்ன வயசுலேருந்து கஷ்டம்னு கஷ்டத்தை பார்த்து ஆசீர்வாதத்தையே பார்க்காம நான் வாழ்ந்துட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பட்ட கஷ்டத்துக்கு சமமா உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். உனக்கு நியாயம் செய்வேன். உனக்கு நீதி மாத்திரம் இல்ல, நியாயமும் வாழ்க்கையில நதி போல புரண்டு வரும். அதுதான் ஜோவே வாழ்க்கை.
அதுதான் தேவனுடைய வாழ்க்கை, தேவன் தருகிற பரிபூரண வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க? அப்படியே கண்களை மூடுங்க. உன்னிடத்திற்கு ஆளுகை திரும்ப வரும். எருசலேம் குமாரத்தின் இடத்துல ராஜரீகம் திரும்ப வரும். கர்த்தர் உனக்கு பரிபூரண ஜீவனை திரும்ப தருவார். நீ ரட்சிக்கப்படும் பொழுதே அது உனக்கு வாக்கு பண்ணியாச்சு. ரட்சிக்கப்படும் பொழுதே பாவ மன்னிப்பு, நீதி, பரிபூரண ஜீவன் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த பரிபூரண ஜீவனுக்குள்ள கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கடந்து வர கர்த்தர் கிருபை தருவாராக. உன் வாழ்க்கையில உனக்குள்ளே ஜீவன் தருகிற ஆவியானவர். இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே சத்தமிட்டு கூப்பிட்டார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவன் இல்லத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். உனக்குள்ளிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கொண்டு வருகிற நதி, சுகத்தை கொண்டு வருகிற நதி, நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வருகிற நதி, வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற நதி, பிள்ளைகளை சந்தானங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நதி இயேசுவின் நாமத்தில் வருகிறது. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜெபமா கேளுங்க. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. என் பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே. Thank you, Lord.